ஒரு மாதத்திற்கு சுமார் 60க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கும் என்று சொன்னால் அது ரமதானுடைய மாதத்திற்கு தான் நண்பர்கள் இருக்கிறது. யார் ரமதானுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் 2ஆம் பத்தில் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பெற்றுக் கொள்வார்கள். தீமையை இன்னும் சுயமாக விலகிக் கொள்வதற்கும் எனக்கு சக்தி கிடையாது, உன்னுடைய கருணையை கொண்டே தவிர என்பதாக அதற்கு அர்த்தம் நண்பர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் முஃமினாகும் முஸ்லிமாகும் பிறக்க வைத்து கண்மணி நாயகன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறைந்த உம்மத்திலே நம்மை வளர்த்ததனாக அல்லாஹ் தஆலா ஆக்கியல் புரிந்தான். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிந்தான். எல்லாருக்கும் எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இவர்களே, ரமலானுடைய சிறப்பை பற்றி ஹதீஸ் ஷரீஃபிலே நிறைய விஷயங்கள் வந்திருக்கிறது. ஒரு மாதத்திற்கு சுமார் 60க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கும் என்று சொன்னால் அது ரமலானுடைய மாதத்திற்கு தான் நண்பர்கள் இருக்கிறது. எத்தனையோ சிறப்புகளை, எத்தனையோ நல்ல அமல்களை இந்த ரமலான் உள்ளடக்கி வைத்துள்ளது. தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், பாவங்களிலிருந்து விடுபடக்கூடிய அந்த தன்மை, நன்மைகளை செய்யக்கூடிய ஆர்வம், இது எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா ரமதானிலே உள்ளடக்கி வைத்துள்ளார். இருந்தாலும் இது அனைத்தையும் நாம் அடைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு ஒரு விஷயம் தேவை. அது என்ன விஷயம் தெரியுமா? நம்ம எல்லாம் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ரப்பே, நன்மை சுயமாக செய்வதற்கும் எனக்கு சக்தி கிடையாது, தீமையை இன்னும் சுயமாக விலகிக் கொள்வதற்கும் எனக்கு சக்தி கிடையாது, உன்னுடைய கருணையை கொண்டே தவிர என்பதாக அதற்கு அர்த்தம் நண்பர்கள். இதை வெறும் வெறும் கலிமாவாக, வெறும் வார்த்தையாக இதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று. இதை நம்முடைய உணர்வாக நாம் ஆக்க வேண்டும். இதை நம்முடைய உணர்வாக ஆக்கினோம் என்று சொன்னால், அதாவது எந்த நன்மை செய்தாலும் என்று சொன்னால், ரமலானிலே பொதுவாக நாம் மற்ற நாட்களில் செய்யும் அமலை விட அதிகமாக செய்வோம். தராவியாக இருக்கட்டும், பாவமன்னிப்பு தேடுவதாக இருக்கட்டும், திக்ராக இருக்கட்டும், குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், அதிகம் செய்வோம். அப்படி செய்யும் போது நம்முடைய உள்ளத்திலே அணுவளவு கர்வம் வந்துவிட்டது என்று சொன்னால், அணுவளவு ஆணவம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த அமல்களை அதை அழித்து விடும் நண்பர்களே. எனவே லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யாரெல்லாம் எத்தனை அமல்களை நான் செய்திருந்தாலும் அந்த அமல்களை செய்வதற்கு சக்தி கொடுத்தது நீ, அந்த அமல்களை செய்வதற்கு தௌஃபீக் செஞ்சது நீ என்பதாக அந்த நாம் செய்யக்கூடிய அந்த அமல்களுடைய அந்த கோவத்தை, அந்த அற்கொடையை எல்லாரிடத்தில் அவங்க குறைத்து விட வேண்டும். அதே போன்று பாவத்தை விட்டு நாம் விலகி இருப்போம் ரமலானிலே, அதற்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தான். அவனுடைய தயவை கொண்டுதான் நம்முடைய நன்மை செய்வதும் தீமையை விலகுவதும். ஆக நன்மை செய்வதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு தேவை, தீமையை விட்டு விலகுவதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு அவசியமான ஒன்று இருக்கிறது. இனிமேதான் இந்த ரமதானை பற்றி அறிமுகப்படுத்தும் போது ஹதீஸிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், வஹுவ ஷஹ்ரும், ரமலான் இருக்கிறது அல்லவா, அவ்வளவு ரஹ்மத்தும், அதனுடைய ஆரம்பம் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கிறது. வஸதஹு மக்ஃபிரத்துன், இந்த ரமலானுடைய நடுப்பகுதி அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தாக சொல்லப்பட்டதாக இருக்கிறது. வாஹிரஹு இத்குன் மினன் நார், அதனுடைய இறுதி பகுதி அல்லாஹ்வுடைய நரக விடுதலை, அதாவது அடியார்கள் பாவத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் விடுதலை பெறக்கூடிய அந்த விஷயமாக இருக்கிறது என்பதாக நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். இப்னு குஸைமாவில் இன்னும் பைஹிக்கில் வரக்கூடிய ஹதீஸ். அதனால இதை கொண்டுதான் இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ரமலானுடைய முதல் 10 என்பது ரஹ்மத்துடைய நாட்கள், ரமலானுடைய 2ஆம் 10 அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்துடைய நாட்கள், ரமலானுடைய 3ஆம் 10 அல்லாஹ் தஆலா நரகிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமல்களை நமக்கு தருகிறான், அந்த விஷயங்களை நமக்கு தருகிறான் நண்பர்களே. எனவே இதில் ஒரு நாளை கூட இன்னும் சொல்ல போனால்
ஒரு நிமிடத்தை கூட நாம் வீணாக்கக்கூடாது என்பது. நம்மளுடைய முடிந்தாலும் நம்முடைய மொபைல் ஃபோன் செய்யும், நம்மளுடைய டிவி, இது எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு, எதையெல்லாம் துனியாவுடைய சிந்தனை நமக்கு ஏற்படுத்துகிறதோ அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, இந்த அருமையான அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பொங்கக்கூடிய இந்த நாட்களை நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலே. அதிலும் குறிப்பாக முதல் 10, இந்த ரமதானுடைய முதல் 10 இருக்கிறது அல்லவா, ரஹ்மத்துடைய 10 என்று சொல்லக்கூடியது. இந்த 10 யார் பயன்படுத்துகிறார்களோ, யார் ரமதானுடைய முதல் 10 நாள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் 2ஆம் 10 அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை பெற்றுக் கொள்வார்கள். யார் 2ஆம் 10 அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர் தான் 3ஆம் 10 அல்லாஹ்வுடைய அந்த நரக விடுதலை பெற்றுக் கொள்வார்கள் என்பவர்களே. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது மிக விசாலமானது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் கணக்கு ஈடு கொடுக்க முடியாத நண்பர்களே. அது மிக மிக விசாலமான ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நம் அறிவை கொண்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சூழ்ந்து அறிய முடியாது, அந்த அளவுக்கு விசாலமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், புகாரி ஷரீஃபில் இருக்கக்கூடிய ஹதீஸ், இன்னல்லாஹ கலக ரஹ்மத்த யௌம கலகஹா மியத ரஹ்மத்தின். அல்லாஹ் தஆலாவிடத்திலே 100 ரஹ்மத்துகள் இருக்கிறது. ஃபம்ஸக இன்தஹு 99 ரஹ்மத். அதில் 99 ரஹ்மத்தை அல்லாஹ் தஆலா தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். ஒரே ஒரு ரஹ்மத்தை அல்லாஹ் தஆலா துனியாவுக்கு கொடுத்தான் நண்பர்களே. அந்த ஒரு ரஹ்மத்தின் அல்லாஹ்வுடைய ஒரு கருணையின் காரணமாகத்தான் இன்று தாயை பார்க்கிறோம். தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது அன்பு வைப்பதும், மிருகங்கள் தன்னுடைய குட்டிகளின் மீது அன்பு வைப்பதும், இன்னும் இந்த துனியாவிலே எங்கெங்கெல்லாம் அன்பையும் கருணையும் பார்க்கிறோமோ, இதுவரைக்கும் எவ்வளவு அன்பையும் கருணையும் பற்றி செய்திகளை கேட்டிருப்போமோ, இது எல்லா ரஹ்மத்தும் எல்லா கருணையும், உலகத்தில் எந்தெந்த கருணைகளை பார்க்கிறோமோ எல்லா கருணையும் அல்லாஹ்வுடைய ஒரு கருணையில் தங்கியதுதான், ஒரே ஒரு ரஹ்மத்தில் அடங்கியதுதான். துனியாவில் நாம் பார்க்கக்கூடிய ரஹ்மத்தை அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு ரஹ்மத்து தான் என்று சொல்லும் பொழுது, மீதும் அல்லாஹ்விடத்திலே 99 ரஹ்மத் இருக்கிறது. அது அல்லாஹ் தஆலா கியாமத்திலே தன்னுடைய அடியார்களுக்காக வைத்திருக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பவர்களே. அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது விசாலமானது. ஒரு போர்க்களத்திலே சஹாபாக்கள் எதிரிகளை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள், கைதிகளாக வைத்திருக்கிறார்கள். அந்த கைதிகளை விடுவிக்கலாமா அல்லது சஹாபாக்களுக்கு பங்கு வைத்து கொடுத்து விடலாமா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் ஒரு பெண்மணி, அந்த எதிரிகளுக்கு அந்த கைதிகளிலே ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை தவறவிட்டு விட்டு தேடிக்கொண்டிருக்கிறான். அதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அந்த பெண்மணியை பாருங்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண்மணியுடைய குழந்தையும் விடுகிறது. கிடைத்துவிட்ட அந்த குழந்தையை அந்த பெண்மணி ஆதல் தழுவி தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து கொண்டு முத்தமிடுகிறாள், அதை கொஞ்சுகிறாள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள், இந்த பெண்மணியை பார்த்தீர்களா? அத்தரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதாக பின்னால், இந்த பெண்மணி தன்னுடைய நெஞ்சிலே ஆதல் தழுவி கட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தையை நெருப்பில் தூக்கி போடுவாளா என்பதாக கேட்டார்கள். அதற்கு சஹாபாக்கள் சொல்லி காட்டினார்கள், லா யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இல்லவே இல்லை, உலகத்தினுடைய மொத்த சக்தியையும் சேர்த்து அந்த குழந்தையை அந்த பெண்மணியிடத்திலிருந்து பிரித்தாலும் கூட பிரிக்கவே முடியாது என்பதாக சஹாபாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதை கேட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அர்ஹமு பி இபாதிஹி ஆதிஹி பி வலதிஹா, இந்த பெண் தன்னுடைய இந்த தாய் தன்னுடைய குழந்தையின் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறாளோ அதை விட கோடி மடங்கு பெரியது அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களின் மீது வைத்திருக்கக்கூடிய கருணையும் அன்பும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்பொழுது அடியார்களாகிய நம் மீது நம்முடைய ரப்பு தஆலா வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பிற்கும் அந்த பாசத்திற்கும் அந்த ரஹ்மத்திற்கும் அளவே கிடையவே கிடையாது நண்பர்களே. இடத்திலே 2 அடியார்களை கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, நீங்கள் நரகத்திற்கு செல்லுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது அதில் ஒரு அடியார் வேக வேகமாக நரகத்திற்கு ஓடிவிடுவார். ஒரே ஒரு அடியார் செல்லாமல் திரும்பி திரும்பி பார்த்து விட்டு சென்று திரும்பி பார்க்கிறார், சற்று நடக்கிறார், திரும்பி பார்க்கிறார், இவ்வாறாக பார்த்து சென்று கொண்டிருந்தார். அல்லாஹ் தஆலா இருவரையும் அழைத்து கேட்டான், இந்த அடியார் திரும்பி பார்த்தான் அல்லவா, அந்த அடியாரை அழைத்து கேட்கிறான், நான் சென்று நரகத்திற்கு சென்று என்று சொல்லும் பொழுது ஏன் திரும்பி பார்த்தா என்று கேட்கும் பொழுது இந்த அடியார் சொல்லி காட்டினான், ரப்பே, அரிசியனுடைய அந்த செவிட்டிலே நான் பார்த்தேன், அதிலே சபகத் ரஹ்மதி அலா வலபி, என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத் முந்தி விட்டது என்பதாக நீ எழுதியிருந்தாய்.
என்னுடைய விஷயத்திலே என் மீது நீ கொண்ட கோபத்தை விட உன்னை ரஹமத்து மிகைத்திருக்கும் அல்லவா, அதுதான் நான் திரும்பி திரும்பி பார்த்தேன் என்பதாக அந்த அடியார் சொல்லி காட்டுவான். அதே அல்லாஹுடைய ரஹமத்தை முந்தி உன்னை நான் சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுகிறேன் செல் என்பதாக அல்லாஹ் சொல்லி விடுவான். அதுவே இன்னொரு நபர் அல்லாஹ் நரகத்துக்கு செல் என்று சொல்லவுடன் விரைத்தாரை நரகத்திற்கு, அந்த நபரை அல்லாஹ் கேட்கிறான், உன்னுடன் வந்து இந்த நபரை பார்த்தாயா, அவர் செய்த அந்த என்னுடைய ரஹ்மத்தை பற்றி நினைத்து என்னிடத்தில் ஒரு சொர்க்கத்தை வாங்கி கொண்டார், நீ ஏன் வேகமாக ஓடினாய் என்று கேட்கும் பொழுது அந்த அடியார் சொல்லி காட்டுகிறார், ரப்பே துனியாவில் தான் உன்னுடைய கட்டளைகளை நான் சரியாக நிறைவேற்றவில்லை, எத்தனையோ கட்டளைகளை இட்டும் அதில் நான் பாரம்பரமாக இருந்து விட்டேன், இப்பொழுது நான் கியாமத்துக்கு வந்து விட்டேன், இப்பொழுது நீ நரகத்திற்கு செல் என்பதாக சொன்னாய், இங்கேயோ துனியாவில் தான் உன்னுடைய பேச்சை கேட்கவில்லை, இந்த கியாமத்திலாவது நரகத்திற்கு செல் என்ற அந்த கட்டளையை நான் கேட்போம், இங்கேயாவது அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்போமே என்பதாக விரைவாக ஓடினேன் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து முந்திவிடும். அப்பொழுது எனக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருக்கிறது அல்லவா, எனவே நான் உன்னை சொர்க்கத்திற்கு அனுப்பினேன் என்பதாக அல்லாஹ் அவரை சொர்க்கத்திற்கு அனுப்பினான் என்பவர்களே. இவ்வாறாக ஹதீஸ்களிலே அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றிய சம்பவம் மட்டுமே ஏகப்பட்ட ஹதீஸ்கள் வருகிறது என்பவர்களே. அல்லாஹுடைய ரஹ்மத் என்பது நம்மால் கற்பனை எட்ட முடியாத அளவிற்கு அல்லாஹுடைய ரஹ்மத் இருக்கிறது. எனவே இந்த ரமதானுடைய காலகட்டத்திலே யார் அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ, இதுவெல்லாம் தெரிந்தும் நாம் அசட்டையாக இருந்தோம் என்று சொன்னால் நம்மை விட துர்பாக்கியவான்கள் யாரும் இருக்க முடியாது. எனவே அல்லாஹு தஆலா இந்த ரமதானிலே எவ்வளவு ரஹ்மத்துகளை இறக்கிறானோ, எவ்வளவு மகஃபிரத்துகளை இறக்கிறானோ, எவ்வளவு நரக விடுதலை இறக்கிறானோ, இன்னும் என்னென்ன அருட்கொடை இறக்குகிறானோ அவை அனைத்தையும் முழுவதுமாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வே நமக்கு தத்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.